அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரோட்டரி 3233 மாவட்டத்தில் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே தினந்தோறும் ஒரு ரோட்டரி மகளிர் சக்தியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தின்னு இருக்கேன். எவ்வளவு சக்திகள் ரோட்டரிக்குள்ள இல்லையா? அப்படி இன்னைக்கும் ஒரு சூப்பர் சக்தியை பார்க்க போறோம். சங்கீதா பிரதீப். நிறைய பேருக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கலாம், இருந்தா கூட ஒரு சங்கீதாவா பார்த்திருப்போம், அவ்வளவுதான். சங்கீதாக்கு பின்னாடி என்ன இருக்கு, அவங்களோட திறமைகள் என்ன, அவங்க யார், அவங்களுடைய அவங்க உலகத்துக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு அவங்க கிட்ட பேச போறோம். ஹாய் சங்கீதா, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் கிரிஜா மேம். எஸ், வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ இன் த ஷோ. அண்ட் நீங்க எந்த ரோட்டரி கிளப் சங்கீதா? மேம், நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ரேடியன்ஸ் சங்கத்தை சேர்ந்தவன் நான். ஸோ வெரி ப்ரவுட் ரோட்டேரி. நான் வந்து ஒரு 7 வருஷமா இந்த சங்கத்துல உறுப்பினரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி என் கணவர் வந்து 9 வருஷமா உறுப்பினர். ஸோ 2 வருஷம் ஒரு ஆனா பயணிச்சிருக்கேன். அதுல ரொம்ப ஈர்ப்பாகி சங்கத்துல வந்து ஒரு உறுப்பினரா நான் அங்கமாயிட்டேன் மேம். வெரி நைஸ். அதாவது ஒரு ஆனா வந்துட்டு உங்களுக்கு ரோட்டரி ரொம்ப பிடிச்சு போயிட்டு நீங்க வந்து ஒரு ரோட்டேரியனா இருக்கீங்க. உங்களை பத்தி சொல்லுங்க சங்கீதா. நீங்க எங்க பிறந்து வளர்ந்தீங்க? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு அழகான கிராமம், உத்துக்கோட்டை. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பெரியபாளையம்ன்ற அழகான ஒரு அம்மன் திருக்கோவில் இருக்கு. ஸோ அது பக்கத்துலதான் இந்த ஊத்துக்கோட்டை. நான் அங்கதான் பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான். ஸோ ஐ ஃபினிஷ்ட் மை 10th ஸ்டாண்டர்ட் இன் மை ஸ்கூலிங். அதுக்கப்புறமா டிப்ளமோ பாலிடெக்னிக் வந்து ஆதிபராசக்தி பாலிடெக்னிக்ல முடிச்சேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். எனக்கு சிறு வயதுல இருந்தே மல்டிமீடியானா ரொம்ப விருப்பம். எனக்கு அப்பவே வந்து நமக்கு அந்த ஹார்ட்வேர் லுக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரோ ஆன காலகட்டம் அது. அது ஏதோ ஒரு வகையில ஈர்ப்பாகி நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். ஸோ அங்க முடிச்சதுக்கு அப்புறமா ஐ டிட் மை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் கோர்ஸ். ஆஃப்டர் தட் உடனே வந்து மேரேஜ், பிரதீப் கல்யாணம் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் ஸ்டோரி. தட்ஸ் நைஸ். ஸோ நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேல இவ்வளவு பேஷனா இருக்கீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, சரி கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு தோணலையா உங்களுக்கு? யா, நான் ஆஃப்டர் டிப்ளமோ நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் நான் வேலை பார்த்தேன். நிறைய விஷயம் புதுசா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகம் இருக்கிற பொண்ணு. ஸோ அதனால ஒரு வருஷம் வேலை பார்த்துட்டு இதுக்கு மேல என்ன பண்ணலாம், இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறச்சு ஐ வென்ட் டு இன்ஜினியரிங். இப்ப வந்து நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் திறமைகள் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து பேசிக்கா டான்சர் மேம். நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்கலாம், ஒரு மியூசிக் போட்டாவே ஃபர்ஸ்ட் ஆடுற ஆளா நான் அங்க இருப்பேன். 2 வருஷம் பரதநாட்டியம் கத்துட்டேன், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஃபோக். ஸோ இந்த மாதிரி விஷயம். மேக்கோவர் ஆர்டிஸ்ட், பிரைடலுக்கு மேக்கப் அண்ட் இந்த மாடலிங் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் மேக்கப் போடுறது, ஈவன் ஃபில்ம் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் மேக்கப் போடுறது. இந்த மாதிரி அந்த துறையிலையும் படிச்சீங்களா? அந்த துறையும் தேர்ந்தெடுத்து நான் கத்துக்கிட்டேன். நான் வந்து ஈவென்ட் பிளானர் டு பை பேஷன், நாட் ப்ரொஃபஷனலா இன்னும் எடுக்கல, பட் ஐ ஹாவ் தட் பிளான் டு. விஷயம் என்ன நானே ப்ரவுட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்கும் போது ஒரு 500 குடும்பம் எப்படி இருப்பேன்னா ஒரு ஃபேமிலியா இருப்போம். அந்த ஃபேமிலி இணைச்சதுக்கான பெருமை வந்து நான் அதுல கொஞ்சம் கிரெடிட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நவராத்திரி அண்ட் மை சக்சஸ்ஃபுல் ஒரு ஒன் ஆஃப் த ஈவெண்ட் நான் சொல்லுவேன். அதுல பாத்தீங்கன்னா 101 பேர், அந்த அபார்ட்மெண்ட்ல 500 குடும்பத்துல இருந்து 101 பேர், 6 வயசுல இருந்து 60 வயசு ஒரு பர்சனை வரைக்கும் நான் அங்க ஆட வச்சிருக்கேன். ஒரு 101 பேரை ஒரு ஸ்டேஜ்ல நிப்பாட்டி எல்லாரையும் சாதாரணமா நிப்பாட்டுங்க. ஒரு நம்ம நவராத்திரி கோலும் இருக்கு இல்லைங்களா, பேசிக் அங்கனர் முதல் மேல நமக்கு பெருமாள் வரைக்கும் அதே மாதிரி ஸ்டைல்ல எல்லாரும் ஒரு 101 பேரையும் நான் ஸ்டேஜ்ல நிப்பாட்டி. ரோட்டரியில நீங்க வந்து முதல்ல ஒரு ஆனா பிரதீப்போட ஒய்ஃபா இருந்தப்போ எப்படி பாத்தீங்க ரோட்டரி, எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. நம்ம 2015 நினைக்கிறேன்,
அப்போ சென்னையை புரட்டி போட்ட ஒரு மழை வந்தது, ம், பயங்கர வெள்ளம். அப்போ நான் தங்கி இருக்கிறது முகப்பேர்ல போட் வச்சுட்டு போனாங்க. ம், சோ ம், அது ஃபர்ஸ்ட் பார்த்து நிறைய பேரு அந்த 4 நாள் வந்து சாப்பாடு இல்ல, ட்ரெஸ் இல்ல, எதுவுமே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. உன் எங்க அபார்ட்மெண்ட் மட்டும்தான் அந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு. சோ ம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. சோ நான் எல்லார்கிட்டயும் உங்களால முடிஞ்சது கொடுங்கன்னு சொல்லி எங்க வீட்டுல சமைச்சு, சோ ஒரு ஒரு எங்களால முடிஞ்ச ஒரு 500 பேருக்கு அந்த சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது. ம். ஆஹ் அப்போ எல்லாரும் பார்த்துட்டு நீங்க ஏன் தனியா பண்றீங்க? சோ கான்ட்ரிபியூஷன்ஸ்ன்றது வந்து எல்லாரையும் இணைக்கணும். நீங்க வாங்க, ரோட்டரிக்கு வாங்க, இது நிறைய பண்றாங்க அப்படின்னும் போது எனக்கு ரோட்டரினா என்னன்னு தெரியவே தெரியாது. ஒரு ம், சுத்தமா ஒரு ஐடியா கிடையாது. ம், அண்ட் என் கணவர் வந்து சரி நம்ம போய் பார்க்கலாம், ம். இவ்வளவு விஷயம் சொல்றாங்களே நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்ததுதான் ரோட்டரி. சர்வீஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சோம் நாங்க. ம். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கடல்ல ஒரு துளிதான் சர்வீஸ் அப்படின்றது நினைச்சோம். அதுக்கப்புறம் ரொட்டேரியனா நீங்க டோட்டலா எத்தனை வருஷமா ரோட்டரியில இருக்கீங்க? கணவர் வந்து 9 வருஷமா இருக்காரு, நான் 7 வருஷமா இருக்கேன். 8 வருஷமா திஸ் ரொட்டேரியன். இஸ் மை 7th. ஸோ நீங்க ரொட்டேரியனா வந்து என்னெல்லாம் உங்களால செய்ய முடிஞ்சது ரோட்டரியில? ஃபர்ஸ்ட் இது வந்து சர்வீஸ் மேம், அது வந்து மறக்க முடியாத உண்மை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை தானா வளர்ப்பாங்க, நமக்கே தெரியாது எப்படி அந்த குவாலிட்டியை வந்து நம்மளே வந்து பில்ட் பண்ணிக்கிறோன்றது வந்து நிதானமா அந்த ரோட்டரி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு நமக்கு, ஹவு டு பிகம் லீடர் அப்படின்னு. ஸோ சரி. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இங்க நாங்க சின்ன வயசுல எல்லாம் புக்லயும் அந்த எழுத்தாளரோட வந்து பேச முடியுமா அப்படின்லாம் நினைச்ச ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நான் அவங்க கூடவே உரையாற்றிட்டு இருக்கேன். சோ அதுக்கே வந்து ரோட்டரிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ பொதுவா நீங்க பார்க்குற பெண்கள் எப்படி இருக்காங்க? இப்ப இருக்கிற பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யங் கேர்ள்ஸ். ரொம்ப விழிப்புணர்வு, ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க மேம் இந்த காலகட்டத்துல. எது நல்லது கெட்டதுன்றது வந்து பகுத்தாயிர ஒரு அறிவு வந்து எல்லாருக்குமே. இந்த வகையில எல்லா பெண்களுமே பாராட்டுக்குரியவர்கள். இன்னும் ரோட்டரிக்கு வந்தாங்கன்னா இன்னும் மெருகேறுவார்கள்ன்றதுதான் என்னோட நம்பிக்கை. ஓகே, எக்ஸலன்ட். ஸோ ரோட்டரிக்குள்ள நீங்க நிறைய பெண்களை பார்த்துருக்கீங்க. அவர்களை பத்தி உங்களுடைய என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க பார்வை எப்படி இருக்கு? பொதுவாகவே பெண்கள் ரொம்ப வந்து ஸ்மார்ட்டா இருக்காங்க. இன்னும் ரோட்டரிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளார டேலண்ட பாராட்டி நீங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், ஆண்டர்பிரனர் ஆகலாம், அந்த ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு நீங்க இந்த வழியை சூஸ் பண்ணுங்க, இது பண்ணா இந்த இந்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறலாம். அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பெண்கள் நிறைய பேர் சேர்ந்து வராங்க. இப்போ நான் இங்க முகப்பேர்ல இருந்து வேற வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு ஏதோ ஒரு தேவைப்படுது அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோன்னா ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, எல்லா பெண்களுமே எனக்கு இங்க தெரியும், இங்க போ, எனக்கு இதை பண்ணலாம், நீங்க போயிட்டு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு பெண்கள் முன் வராங்க. நெட்வொர்க்கிங்கே நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நெட்வொர்க் நல்லா இந்த மாதிரி ஒரு ரோட்டரிக்குள்ள எல்லாம் வரும் பொழுது நிறைய பெண்கள் என்ன தயங்குறாங்க அப்படின்னா, ஆசை இருக்கு எல்லாருக்குமே, எப்படி எல்லாரோடையும் பழகுறது, எப்படி அவங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. அதுக்கு உங்களோட இன்புட் என்ன? முதல்ல அந்த பேரியரை உடைக்கணும்னு தான் நான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். பிகாஸ் நான் வரும்போது முதல்ல எல்லாருமே பேசுறதுக்கு பெண்கள் தயங்குறாங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ அதுதான் மேம். நான் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் போய் முன்னெடுத்து நான் போய் பேசிடுவேன். நம்ம பேசும்போதுதான் அவங்க எண்ணங்களும் அவர்கள் இதுவும் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ், முக்கியமா நான் பாசிட்டிவ் வைப்ஸ் நம்புறவங்க. சோ அது வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த பேரியர் தானாவே விலகும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் அந்த பேரியரை உடைச்சிட்டு வெளியே வராங்க. நீங்க இத்தனை வருஷமா ரோட்டரியில இருக்கீங்க, உள்ள வந்தப்போ இருந்த சங்கீதாக்கும் இப்ப இருக்கிற சங்கீதாக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ரீதேவி ஒரு படத்துல வந்து மயிலுன்னு ஒரு கிராமத்து பொண்ணா இன்ட்ரோ கொடுப்பாங்க. அப்புறம் அது டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவியோடது பாலிவுட் போயிட்டு, ஆக்சுவலா அவங்களோட உண்மையான ஸ்டோரி என்ன சொல்லுவாங்க, நான் கிராமத்துல இப்படிதான் இருந்தேன், பாலிவுட்ல இப்ப வந்து இப்போ டோட்டலா மாறி இருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரிதான் நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தேன் நானு.
பிரதீப் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணி நாங்க 2 பேரும் மன ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ரோட்டரி சங்கம் இணைஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலா டிஃப்ரெண்ட் மாடலேஷன்ஸ்ல சங்கீதா மாதிரி நிக்கிறோம். எனக்கே அது ஆச்சரியமா இருக்கு. வெரி ஸோ நைஸ். தேங்க்ஸ் டு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் குணங்களை நீங்க எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? உங்களுக்கும் நிறைய செட்பேக்ஸ் இருக்கும், நிறைய வருத்தங்கள் இருக்கும். எப்படி இருந்தாலுமே சங்கீதானா ஒரு பாசிட்டிவ் கேர்ள் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை நீங்க எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? அது சின்ன வயசுல இருந்தேங்க. பிரச்சனைகளை உள்ள வச்சுக்காதீங்க. உள்ள வச்ச நெகட்டிவ் திங்ஸ் தான் நிறைய வரும். ஸோ ஒண்ணு ஓவர் கம் பண்ணுங்க, இல்லையா இக்னோர் பண்ணுங்க. அது வெரி உங்க இது family இது பத்தி வந்து இது வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். சோ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஹஸ்பண்ட், குழந்தைங்க. ஹஸ்பண்ட் பிரதீப் சித்தார்த்தன், ரொட்டேரியன், ப்ரௌட் ரொட்டேரியன். ஜாயின் பண்ணது ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை நொலம்பூ. பிறகு ஒரு தனி சங்கம் ஆரம்பிச்சு ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ரேடியன்ஸ் பிரசிடென்ட் 2020 இருந்தாரு கொரோனா டைம். அதுக்கப்புறம் இப்போ ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3 வந்து ஓணம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருக்காரு. ஸோ இத அநேகமா இப்போ ஒளிபரப்புனீங்கன்னா கண்டிப்பா ஓணம் செலிப்ரேஷன்ல எல்லா பெண்களும் கண்டிப்பா கலந்துக்கோங்க. ஃபன்னுக்கு கண்டிப்பா நாங்க கேரண்டி. நீங்க வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு செலிப்ரேட் ஓணம். எனக்கு 2 தேவதைகள், கடவுள் கொடுத்த 2 தேவதைகள். பெரியவ வந்து நட்சத்திரா பிரதீப், சின்னவ வந்து தியானா பிரதீப். பெரியவ வந்து பரதநாட்டியம் கலைஞர். அவளுக்கு டான்ஸ்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். சின்னவ வந்து பாட்டும் பாடுவா, பரதநாட்டிய டான்ஸும் ஆடுவா. 2 பேருமே வந்து வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிட்ஸ் மேம். 2 பேரும். என்ன படிக்கிறாங்க? பெரியவங்க 10th, சின்னவங்க 6th. பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? மெசேஜா பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தை இப்போ ரொம்ப பிரபலமா இருக்குங்க. எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு தடவை கூட சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எழுந்திருப்பாங்க. நாங்க விவசாயம் பண்ற குடும்பம். 5 மணிக்கு, காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. நேரா வயலுக்கு போவாங்க. ஒரு பேலன்சிங் லைஃப வந்து அவங்க மெயின்டைன் பண்ணதை தான் நான் பார்த்திருக்கேன். குடும்பத்துல எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அப்போ இப்பெல்லாம் வந்து குடும்பத்துக்கு 2 குழந்தைகள் மேக்சிமம் அப்படிதான் இருக்கு. அப்பெல்லாம் 4-5 குழந்தைங்களை பெத்து வளர்த்துருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது அவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து நான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு சோர்வாயிட்டு உட்கார்ந்து இல்ல, வீட்டுல கூட்டிட்டு உட்கார்ல. சோ பெண்கள் இப்போ ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும்தான் என்னோட வேண்டுகோள். வெளியே வாங்க. வெளியே நிறைய இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேடுங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கோங்க. அதுல முன்னேறலாம். பெண்களை முன்னேற்றத்துக்கு ரோட்டரியில நிறைய பேர் இருக்காங்க. சோ அங்க வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கதவுகள் ரோட்டரியில காத்துட்டு இருக்குங்க. தேங்க்யூ சங்கீதா. ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பேசுனீங்க. உங்களோட நேரத்தை எடுத்துட்டு உங்களை பத்தி எல்லாருக்கும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கிரிஜா மேம்க்கு ரொம்ப 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 நன்றி.